நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்கோமா? ஆனால் இங்கே யாரும் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டது? சுற்றி யாரும் இல்லை. ஆமாம், கிராணி அங்கே இங்கே தான் இருக்கா. நான் கீழே பார்க்குது, அது உடஞ்சதாச்சே. கையை ஓங்குது, கண்ணத்தில் இறந்துருச்சுடான். ஐயோ, கீழே ஹலோ மக்களே, வெல்கம் டு சாய் கேமிங் வைட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிரானிலே எக்ஸ்ட்ரீம் மோடில் சீவர் எஸ்கேப் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாமா? இது என்ன ரூம்டா? அது இன்னொன்று சொல்ல போனால் இது என்னோடய ஃபஸ்ட் டைம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமே எக்ஸ்ட்ரீம் மோடான்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க, அதனால் பண்ணி தானே ஆகணும். எனக்கு ஃபஸ்ட்டு கட்டிங் புக் வச்சுருக்கு, ஆனால் இதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இப்போ அது இந்த சைடு வரும், நம்ம இங்கே கிரி குச்சிடலாம். இப்போ இதை எங்கே கீழே போட்டோன்னா அது இந்த சைடு வரும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம். சவுண்டு கேட்குது. ஜஸ்ட் சொன்னல, கதை திறந்துருக்கு பாருங்கள். இந்த புக்கை வச்சு ஒரு சீக்ரெட் டோரை அன்லாக் பண்ணி ஸ்பைடர் கீ எடுக்க போகிறோம். இதான் அதுக்கான டோர். இடத்துல புக் வச்சோன்னே பாருங்கள். சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட்டு தேட ஆரம்பிப்போம். ஏன்னா சுத்தமாக டைம் இப்போ தட்டி விட்டுனா இந்த சவுண்டுக்கு அது எங்கே வரும், நம்ம இந்த வழியாக ஓடி போயிடலாம். ஆனால் எந்த சைடு வருதுன்னு தரலையே. இதுவா இந்த சைடு தான் சத்தம் கேட்குது, அதனால் இந்த பக்கம் போயிடுவோம். அதாவது சாத்திடலாம். ஐயோ, பில்ஸ் ஒன்று போட்டோமே, பின்னாடியே வருமே. சூப்பர், இது செம தேவையான ஐட்டம் தான். அங்கே வெளியே ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சுல்ல, அதில் வந்து ஒரு பொருளை போட்டு அது உள்ளே வச்சுருக்கோம். அதோட ஹேண்டில் உடச்சி விட்ணுங்கிறானி. இப்போ அதை கண்டுபிடிச்சி ஒட்டி நம்ம எடுக்கிறோம். கடவுளே வச்சு நல்லதாக வரணும், நல்லதாக வரணும். என்ன இது குச்சி மாரி வருது? வாவ், சுற்றில் இதை வச்சு நிறையா இதை ஓப்பன் பண்ணலாம். வாங்க, இதோட ஒரு இப்போ அந்த சைடு போனால் அது கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாமா? இல்லை, முடியலை. சரி, பழைய ட்ரிக்கே யூஸ் பண்ணுவோம். சரி போட்டு இந்த சவுண்டுக்கு அது இங்கே வரும். சவுண்டு கேட்டோன்னே நம்ம இந்த சைடு தாவிடலாம். சவுண்டு கேட்குது. எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த சைடு அது போக நான் இந்த சைடு வந்துட்டேன். பார்த்துருந்துச்சு, கொலை வெளியில் ஓடி வந்திருக்கும். ஐயோ, பில் சவுண்டு வர போட்டோமே. இந்த சைடு வந்துடும். கதவை சாத்திக்கலாம். ஐயோ, இதை மறந்துட்டேன். எக்ஸ்ட்ரீம் மோடில் கம்பையை போட்டு வச்சுருக்கு இந்த கிராணி. இது தட்டி விட்ருவோம். இப்போ இந்த சவுண்டுக்கு அது அந்த வழியாக இந்த சைடு வரும் பாருங்களா. கிராணி கொஞ்சம் கூட கண்ணே தரல. நம்ம இந்த சைடு நின்றுட்டுருக்கோம், அது கண்ணு தெரியாமல் அந்த சைடு ஓடுது. ஐயோ, திரும்பியே போய் சவுண்டான். கீழே போனது வரைக்கும் வந்து மேலே தானே ஓடி வரும். அதுக்குள்ளே எங்கேயாச்சும் ஓடிடலாம். ஸ்பைடருக்கு போட்டுருச்சா, அது அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். இந்த சைடு கார்பெட்டுக்கு தள்ளி பார்ப்போம். என்னோட பட்டனு. வாவ், ஷார்ட் கனோட பேட் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே ஷார்ட் கன் ரெடி ஆகிடும். தட்டி விட்ருவோம். இந்த சைடு தான் வரும். ஐயோ, இதை திரும்ப மறந்துட்டுருக்கேன். இங்கே கம்பி இருக்குனுங்கிறது. இதை போட்டுட்டு அந்த சுற்றியில் எனக்கு இப்போ வேணும். அங்கே மேலே ஒரு சீக்ரெட் டோர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா மரக்கட்டையை வச்சு ஒரு ரூம் ஒன்று அடைச்சி வச்சுருக்கோம் கிராணி. அதை இதில் சுற்றினால இப்போ அந்த மரக்கட்டையை உடைக்கணும். இதான் அது சொன்னது. இதுக்குள்ள இருக்குது. வாவ், ஷார்ட்கனோட பாட்டு. இதற்கு தான் நீ ஆசைப்பட்டா ராஜகுமாரா. இதையும் அந்த சைடு தூக்கி போட்டுடலாம். ஒரேடியாக அங்கே போய் எடுத்துக்கலாம். இந்த சவுண்டுக்கு அது அந்த சைடு வரும், நம்ம இந்த சைடு ஓடிடலாம். ஏன்னா அங்கே நடுவில் ஒன்று தட்டி விட்டுருந்தோம்ல, அதுக்கு இங்கே தான் ஓடி வந்துட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு அந்த கட்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஸ்பெஷல் கீ. சரி, இது அதுக்கு தேவையான இடத்துல தான் போய் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன சொல்லி பார்த்தா அது இந்த ஒரு கன்ஃபியூஷன் பண்ண பார்க்கலாம். கொஞ்சம் வச்சுட்டா அது அந்த சவுண்டுக்கு எங்கே போகும், நான் மேலே ஏறிடலாம். வரலையா? இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். சரி, இங்கே போடுவோம். இதை எடுத்துட்டு திரும்பியும் வந்து இந்த சைடு போடுவோம். இந்த சவுண்டு கண்டிப்பாக அது நேரத்துக்கு ஓடி வந்துட்டுருக்கோம். ஒழிஞ்சுப்போம்.
சொல்லல, இந்த சைடு தான் க்ராஸ் பண்ணி போகுது பாருங்கள். ஸோ நம்ம அப்படியே நாளைக்கா மேலே ஓடிடலாம். இது மேலே ஒரு ரூம் இருக்கும், அதை இதெல்லாம் வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். சில பேர் கேட்கலாம், டே நான்லாம் கிராணியை எத்தனையோ தடவை விளையாண்டுருக்கேன், எனக்கே சொல்லி தெரியான்னு. இது வந்து விளையாடாதவங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டுருக்கேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த கீ எடுத்துகிட்டு கீழே ஒரு அண்டர் கிரவுண்டு ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கிராணி எங்கே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த சைடத்தை போட்டுருவோம். இப்போ இந்த சவுண்டுக்கு அது இங்கே வரும், சவுண்டு கேட்டு நம்ம அங்கே தான் வைப்போம். இந்த ட்ரிக்கை எத்தனையோ தடவை பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த கிராணி எல்லாத்தையும் அமர்ந்துருச்சு. வாங்க இப்போ அதை போய்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் இப்போ உள்ளே போகிறதில்ல, ஏன்னா நம்ம பண்ண போகிறது சீவர் எஸ்கேப். மேலே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறமா பொறுமையாக கீழே போய்க்கலாம். கன்னுக்கான 2 பாட்டு ஃபஸ்ட்டு எடுத்து கன்னை சரி பண்ணணும். கன்னை பீஸாக பேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த கிராணி கிழவி. நல்ல வேலை கொஞ்ச நேரமாக கிராணி கண்ணிலே முழிக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். வந்துச்சு இந்த எக்ஸ்ட்ரீம் மோடில் ஃப்ளாஷோட ஸ்பீடாக ஓடி வருது. இந்த இடத்துல என்ன இருக்குது? வாவ், இதுதான் இவ்வளோ நேரமாக வீட்டுக்குள்ளே தேடிட்டு இருந்தேன். கன்று கிடச்சிச்சு, கன்று கிடச்சிச்சு. கிளவி இப்போ வா, இப்போ வா, இப்போ வா, இப்போ வா. தட்டி விட்டாச்சு. ஏன் சவுண்டுக்கு வா கிளவி, கிளவி. சுட டார்கெட் வைக்கிறதுக்குள்ளே ஓடி போச்சு. சரி விடு, நம்ம வேறு வேலையை பார்க்க வருவோம். எத்தனை ட்ரப்பு அதை சுடுவோம். ஆமாம், இப்போ பெல் சவுண்ட் போட்டோம்ல, அது வெறி கொண்டு வந்துட்டுருக்குமே. நம்ம ஃபில் பண்ணிப்போம். அது வந்தோம் ஹெட்ஷாட் டொமேல். ஆனால் 30 செகண்ட்ஸ் திரும்பி ஏஞ்சி வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடணும். இப்போ மேலே ஒரு ஸ்பைடர் இருக்கும், ஆனால் அதை போடுறதுக்கு சிக்கன் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரில, அதனால அது கொண்டுலான்னு இருக்கேன். இப்போ அது ஓடி வரும், ஒரே போடு கவுந்துருச்சு. அதை அந்த தூக்கி போட்டுட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது? வாவ், ரஸ்டி பேட்லாக்கி. இதை வச்சு தான் நம்மளால் அந்த சீவரையே ஓப்பன் பண்ண முடியும். சீவருக்கு வெளியே போகிற டோரை. செயின் கட்டரும் ஆல்ரெடி கிடச்சிருச்சு, இன்னும் ஸ்டிக்கு மட்டும்தான் தேவை. இப்போ அது வரும் பாருங்க, ஒரே போடா போட்டுடலாமா? நேரத்துக்கு வந்திருக்கணுமே, போடு. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கும். இதை எடுத்து அந்த ஹோல்குள்ளே போட்டுற போகிறோம். சில முக்கியமான எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம உள்ளே குதிச்சிடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே தான் வச்சுருக்கேன், இதுதான் வேணும். செயின் கட்டர் இங்கே இருக்குது, இதையும் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வேலை இல்லை, உள்ளே இருந்தாலும் போகணும். ஏன்னா மேலே எல்லா இடத்தையும் பார்த்துட்டா ஒரே இடத்துலையும் அந்த ஸ்டிக்கை காணும். இதை எடுத்து உள்ளே போடு. இது வேறு பொறுமையாக உருட்டு போயிடுவோம். இதை எடுத்து உள்ளே போடு. ஐயோ, போடுறேனுங்கிற கேப்பில் நான் உள்ளே விழுட்டனே. சரி, ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போவோம். இங்கே போட்டுடலாம். அந்த செயின் கட்டரையும் எடுத்து வந்துடலாம். இந்த எந்திரிச்சு இப்போ அது போனது 8 கால் கிளவி தானே? ஆமாங்க, இந்த எக்ஸ்ட்ரீம் மோடில். ஐயோ, பத்துருச்சு. ஓடுறா. அப்பா, தப்புச்சான். இங்கே தான் இருக்கு, ஜஸ்ட் மிஸ். மாட்டியிருந்தா அவ்வளோதான். இப்போ பார்த்துருச்சான். இந்த வேலை நம்ம இந்த சைடு இருக்கிறதுனால அதை எதுவும் பண்ண முடியாது. இது இங்கே நின்றுக்கிட்டே தான் இருக்கும். எனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இப்போ பாருங்களேன். நான் அந்த எண்டுக்கு போனேன்னா அது அந்த இடத்துக்கு வரும். அப்போ நான் சைடு ஒழிஞ்சிக்கிட்டேன்னா அதுக்கு போயிடும். இதுதான் என்னோடய மாஸ்டர் பிளான். அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்.
நான் அதுக்குள்ளே அதுவாகவே போயிடுச்சுன்னு நினச்சானே வந்துடுச்சு. சரி நம்ம அதை இருக்கப்போ ஃபாலோ பண்ணலாம். 15 சைடு ஓடி வரும் பாருங்களா. சொல்லலை நம்ம அந்த எட்ஜில் போய் மறந்துக்கலாம். போயிடுச்சு. அதுக்கு நம்ம மூஞ்ச பார்க்க அதுக்கே பிடிக்கலைங்க, அதனால அதுவே ஓடி போச்சு. இந்த சைடு தானே போச்சு. ஐயோ இங்கே இருக்கா கிளவி. திரும்பி பார்க்காம அப்படியே போயிடுச்சிடலாம். அப்படியே உள்ளே இறங்குடா. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இங்கே போட்டுக்கலாம். இந்த சைடு வருதா? எதுவும் வரல. அப்படியே ஓடிட வேண்டியதான். ஓடுறோம் 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 ஓடுறோம். சவுண்டு கேட்குது. இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு பின்னாடியே துரத்துட்டு வந்திருக்கு. கேஸ் நல்லா தான் இருக்கணும், நல்லா தான் இருக்கணும். வாவ், சேஃப்கி. போயிடுச்சு. பின்னாடியே போக வேண்டியதான். சரி போச்சா? சரி வந்துடும். அது அந்த சைடு போகட்டும், நம்ம அது பின்னாடியே ஓடிடலாம். போயிடுச்சுல்ல, நல்ல வேலை. அது வேற எங்கேயோ போயிடுச்சு. நம்ம இந்த சைடாக ஓடிடலாம். இருங்க, இங்கே ஒரு வழி இருக்குல்ல, இந்த சைடாக போயிட்டு கார் சைடில் குதிச்சிடலாம். இது என்னடா ஸ்பைடர் தானா? அதுவே நம்மளை பயமுறுத்துது. இந்த சேஃப்கி மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லாக்கர் மாதிரி வச்சுருக்கோம் அந்த கேமிக்கிறது. தட்டி விட்டதுக்கு இப்போ அதை சுற்றிட்டு போவோம். சரி தட்டி விடு. அது எங்கே ஓடி வரட்டும். போயிடுச்சு. நான் அன்லாக் பண்ணி. வாவ், ஸ்டிக்கு. இதான் நம்ம லாஸ்ட் ஆப்ஜெக்ட். இது மட்டும் கிடச்சிருச்சு. நம்ம இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். அதுக்கு முன்னாடி கிராணி கிழங்கு அங்கே இருக்குது. அதை இந்த சைடு அமுச்சு விட்டுட்டு நம்ம உள்ளே போய் ஸ்டிக்கு எடுத்து உள்ளே வாங்கிடலாம். யாரும் இல்லை, எடுத்துகிட்டு போயிடலாம். சரி, கதை சத்து. கிராணி நேரத்துக்கு வந்தால் சூப்பராக இருக்குமே. வருதா சவுண்டு மட்டும் கேட்குற மாதிரி இருக்கு. சச்சக். பாய் பாய் கிராணி, சி யூ. இதுக்கப்புறம் உங்கள் அக்கா கிட்ட தான் நான் இருக்க போகிறேன். அவகிட்டே ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்ச நேரத்தில் போய்டுவேன். இது வேறு. ஒழுங்காக உள்ளே போய் தான் விழுந்து தொலைங்க. அவள் போயிடுச்சா? இந்த ரஸ்ட் பேங்கில் உட்கார வேணும். இந்த ரெஸ்ட் பேட்லாக்கியே இந்த சைடு தூக்கி போட்டுட்டு அந்த கட்டையை போய் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மேலே போகிறதுக்கான அவசியமே இருக்காது. ஏன்னா எல்லா பொருளையும் கீழே கொண்டு வந்தாச்சு. சரி போட்டுடலாம். இப்போ ஒரு கீயை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி வருதான்னு பார்த்துப்போம். திடீர்னு சர்ப்ரைஸ் அப்படி இருந்தால் அடிச்சிட போகுது. வரா மாதிரி தெரில, வெட்டி பார்ப்போம். ரெண்டு மட்டும் கேட்குற மாதிரி இருக்கு. இந்த சைடு இருக்கு. இந்த பக்கம் யாரும் இல்லை, ஓடிட வேண்டியதான். கைப்புள்ள காப்பாற்ற. விட்ற உள்ளாங்க இல்லை வந்தாச்சு. வரல யார்? சூப்பர். சரி, நம்ம இதை எங்கள் இந்த பூட்டை ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு ஒரு குச்சி மட்டும் தேவைப்படும். சரி, யாரும் இருக்காது. அது அடிக்கடி வர இடமாச்சு. அது சரி, யாரும் சுற்றி இருக்கிற மாதிரி தெரில. நடுக்கிட்டு இந்த பக்கம் வந்துடுன்னு பார்ப்போம். இந்த சைடு தான் இருக்குது. வந்து இருக்கும். நல்ல வேலை அது பார்த்து இருந்துச்சு. அது சுத்தம். துரத்துலையா? ஆனால் அது அந்த இடத்துல தான் அடிக்கடி யூட்டன் போட்டு நம்மளை பார்த்துச்சு. திரும்பியும் வருது. இல்லை கிளம்பி, உனக்கு வேறு வேலையே இல்லையா?
ஒரே இடத்துல எவ்வளோ நாள் மேடம் சொல்லிட்டு இருக்கு. டக்குன்னு போ. ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே எவ்வளோ அளப்புற. அது மக்களே, நான் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்ல மாட்டேன்ட்டேன். இந்த இது ஒரு நோ டெத் சேலஞ்ச். இது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இது வரைக்கும் நம்ம செத்துருக்கவே மாட்டோம். இந்த ஸ்டிக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம், அவ்வளோதான். நோ டெத் சேலஞ்சும் கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்தோன்னா நோ வெப்பன் சேலஞ்சும் போடுறேன். அதாவது வெப்பன்ஸ் எடுத்து கிராணி இந்த பூச்சி எதையுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், 1K லைக்ஸ் வேணும். அதை இந்த வீடியோவுக்கு பண்ண உடனே உங்களுக்கு போட்டுடுறேன். ஏய் கிளவி, என்ன பார்க்குற? நான் போய் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் இப்போயே உள்ளே வந்திருக்கியா? நீ எவ்வளோதான் பார்த்தாலும் இருக்காது. ஆனால் இந்த கேம்லேயே ரொம்ப ஆட்டம் கழிச்சு நீ தான். ஆனால் நான் எஸ்கேப் ஆகிட்டனே. ஃபைனலி காய்ஸ், இந்த கேமை நம்ம முடிச்சிட்டோம்.